ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்பொங்கலும் அதுக்கேற்ற மாதிரியான சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணுற சாம்பார் மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவிக்கலாம். ரெண்டையும் நல்லா கழுவியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் கொஞ்சமாக பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் நான் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயமே ஃபுல்லாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன தேவையான காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 துண்டு வந்துட்டு மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட், அதே மாதிரி ஒரு அரை கேரட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எந்த காயுமே வந்துட்டு நிறைய போடக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பெரிய காயாக இருந்தால் அரை காய் போட்டால் போதும். சின்ன காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முழு காயாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் எது வேணால் போடலாம். எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சின்ன துண்டு புளி இதிலேயே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 3-4 விசிலுக்கு வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசித்த மாதிரி கலந்துக்கோங்க. அந்த காயெல்லாம் வந்துட்டு நல்லா அந்த பருப்போடு சேர்ந்து மசிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த சாம்பாரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக வந்துட்டு இதுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பொங்கலுக்கும் யூஸ் பண்ணலாம், இட்லிக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கருகிராமல் நம்ம மிதமான சூட்டில் வச்சுட்டு லைட்டாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் லைட்டாக அதை வந்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்துட்டு நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். நம்ம கழுவி வச்ச அந்த அரிசியையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம டோட்டலாக 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம். அரிசி 1 டம்ளர், பருப்பு அரை டம்ளர்னு மொத்தமாக சேர்த்து இதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மாதிரி கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வந்துட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வேகும். ஸோ இப்போ ஒரு 4 விசிலுக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு வச்சுருந்திங்கன்னா 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. கருகிராமல் லைட்டாக அதை வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம வந்து அந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு நெய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்துட்டு இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாம்பாரை விட காய்கறியெல்லாம் போட்டு நம்ம செய்கிற சாம்பாரை விட இந்த மாதிரி சாம்பார் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய் எல்லாத்துலேயுமே குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். காயெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு விட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது இட்லிக்கும் மேட்ச் ஆகும், பொங்கலுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.